வணக்கம், நான் உங்கள் பொறியாளர் குமரேசன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கணுமா கூடாதா, என்ன நியாயம் இப்போ ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு சர்க்குலர் பாஸ் பண்ணியிருக்கு. அனைத்து கலெக்டருக்கும் இந்த லெட்டர் போயிருக்கு. இந்த லெட்டரை தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த இதில் என்ன சாரம்னு கேட்டிங்கன்னா, வில்லேஜ் பஞ்சாயத்துகளில் பெரும்பாலான ஊர்களில் யாரும் பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கிறது இல்லை. இதுக்கு முன்னால் பஞ்சாயத்து தலைவர் இருக்கும்போது அந்த ப்ளூ பிரிண்ட்டு போட்டு கையெழுத்து வாங்கி வரி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் ஆன்லைன் சிஸ்டம் ஆயிடுச்சு. ஆன்லைன் ஆனதுக்கு பின்னாலையும் இப்போ யாருமே பில்டிங் பிளான் அப்ரூவல் போகாமல் டைரெக்டாக கட்டி முடிச்சது பிறகால போய் வீட்டு வரி மட்டும் போட்டுக்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவாக இப்போ ஓடிட்டுருக்கு. அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணணும். அந்த மக்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் வேணும். கட்டடம் கட்டுறதுக்கு அப்ரூவல் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட இருந்து வரி வாங்க போகிறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி அந்த பில்டிங் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் தான் கட்டியிருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. அடுத்து அந்த கட்டக்கூடிய கட்டடம் அப்ரூவல் என்ன வாங்கியிருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் கட்டணும், அதை விட எச்சா கட்டக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸு. ஸோ இதை ஃபாலோ பண்ணாத கட்டிடங்களை சீல் வைக்கிறதுக்கும் அந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கும் அரசாங்கத்துக்கு உரிமை உண்டு அப்படின்னு சட்டம் இருக்கு. ஸோ அதனால் அனுமதியை நான் வாங்கலை அப்படின்னு இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஊர் பஞ்சாயத்தில் போய் ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர் பஞ்சாயத்துங்கிறது வில்லேஜ் பஞ்சாயத்தாக கிராம ஊராட்சியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஊர் கிளர்க்கோ அல்லது பிடிஓ ஆஃபீஸோ ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். பேரூராட்சியாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய ஈஓன்னு ஒருத்தர் இருப்பார், அவரை போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். நகராட்சி மாநகராட்சியில் டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்னு இருக்கும், அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்கள கான்டாக்ட் பண்ணால் யார் அந்த ஊரில் ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் யார் இருக்காங்கன்னு நம்பர் அவங்க கொடுப்பாங்க. அந்த இன்ஜினியர்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கலாம். எங்களை மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி, சார் இது எனக்கு பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. பண்ண முடியும், பண்ண முடியாதுங்கிறதல்ல. லோக்கலில் இருக்கக்கூடிய நபர்னால உங்களுக்கு சுலபமாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளில் கான்டாக்ட் பண்ணி வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். வெளியில் இருக்கக்கூடிய நபர் ஆன்லைனில் அப்ரூவல் பண்ணி அந்த பிளானை ரெடி பண்ணி கொடுக்கறதுங்கிறதுக்கு நிறையா சட்ட சிக்கல் இருக்குது. ஒன்று. அதே மாதிரி கட்டணம் அரசாங்கத்தில் விதித்த கட்டணம்னு ஸ்டாண்டர்டு இல்லை. ஒவ்வொரு ஊருக்கும் வெவ்வேறு கட்டணங்கள் இருக்குது. அது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் போய் கேட்டால் தான் தெரியும். எல்லாரும் என்னுடைய நம்பரை வீடியோவில் பார்த்துட்டு உடனே, சார் எவ்வளோ சார் பிளான் அப்ரூவலுக்கு ஆகும் சார், நான் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்கேன் அப்படி இப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. எந்த கேள்விக்கும் எங்களுக்கும் பதில் தெரியாதுங்க. நீங்கள் போய் நேராக போய் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸரை பார்த்தாலும் ஆஃபீஸரும் பதில் சொல்ல மாட்டார். புரிஞ்சுக்கோங்க நான் சொல்ல வர வார்த்தையை. இதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் மாதிரி அவங்களுடைய வெப்சைட்டில் ஓப்பன் ஆகுதுங்க. நீங்கள் பில்டிங் பிளான் ஏரியா எவ்வளவு, அதில் நீங்கள் இன்புட் கொடுக்கணும். அடுத்து அந்த பில்டிங்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளவு, அது லேபர் வெல்ஃபேர் அமௌண்ட்டுக்கு பணம் போகுது அது. அப்புறம் டெவலப்மெண்ட் சார்ஜு, வாட்டர் சார்ஜு, ரோடு லேம்ப் சார்ஜு அப்படின்னு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரியான வரிகளை போடுறாங்க. எதுவுமே ஸ்டாண்டர்டு கிடையாதுங்க. நல்லா கேட்டுக்கங்க. எந்த ஊருக்கும் காமனான வரி விதிப்பு இல்லை. ஒரு சில காமனான வரி விதிப்புன்னு கேட்டிங்கன்னா, பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ காசு வாங்குறதுங்கிறது காமன். அடுத்து அந்த லேபர் வெல்ஃபேர் அமௌண்ட்டுக்கு வாங்குறது காமன். மீதி இருக்கிறதெல்லாம் ஸ்டாண்டர்டு கிடையாது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிர்வாகம் என்ன ஃபைனல் பண்ணுதோ அதுதான் அந்த ஊரில் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வெளியாளுகிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதான் அந்த பஞ்சாயத்தில் போய் கேட்டிங்கன்னா தான் சொல்லுவாங்க. பஞ்சாயத்தில் கேட்டாலும் அந்த அதிகாரி உங்களுக்கு உடனே பதில் சொல்ல மாட்டார். நீங்கள் அந்த ஃபைலை கொண்டு வாங்க பார்த்துக்கலாம் தான் சொல்லுவார். ஓகேங்களா? இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பிளான் அப்ரூவல் வாங்குறது ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு கைடு கொடுக்குறேன், கேளுங்க. வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு வந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 15,000 ஒரு 30,000 வரை செலவாகுங்க. அதே டவுன் பஞ்சாயத்தாக இருந்தால் 30,000 ஒரு 75,000 வரலும் செலவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதே நீங்கள் நகராட்சியோ மாநகராட்சியோ இருக்கும் பட்சத்தில் குறைஞ்சது 1,00,000 2 லட்சம் ரூபா வரல. இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு சுமார் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு, கட்டுமானத்துக்கு அனுமதி வாங்கிறதுக்கு உண்டான செலவினங்கள். இது என்னன்னா, ஒவ்வொரு சைட்டும் நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின சைட்டாக இருந்தால் அன்றிலிருந்து இன்று வரை வேக்கன்ட் லேண்ட் டாக்ஸ் வசூல் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஹிடன் சார்ஜ்.
ஆச்சா. போன மாதம் தான் நீங்கள் லேண்ட் வாங்கியிருப்பீங்கன்னா அதுக்கு வேக்கன் லேண்ட் டேக்ஸ் பெருசாக வராது. ஸோ இந்த மாதிரியான அம்சங்கள் எல்லாம் சேர்ந்து தான் நான் சொல்லக்கூடிய அமௌண்ட் வருதுங்க. தனிப்பட்ட முறையில் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எடுத்துக்கிட்டு சார் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு என் மேலே குத்தம் சொல்லாதீங்க. ஆச்சா. உங்கள் ஃபைலை பார்த்தா மட்டும்தான் அதுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறத சொல்ல முடியும். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலையே மெயின் பாயிண்ட்டு. ஓகேவா. இப்போ நான் வாங்க அந்த ஒரு ஜிஓ கொடுத்துருக்காங்க. அந்த ஜிஓ லெட்டர் எல்லா மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் போயிருக்கு. அதை இப்போ இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பஞ்சாயத்துலேயுமே வந்து யார் யார் கட்டணம் கட்டிட்டு இருக்காங்களோ அந்த சைட்டுகளை விசிட் பண்ணி அனுமதி வாங்கியாச்சான்னு கேட்குறாங்க. அனுமதி வாங்கலை அப்படின்னா அந்த கட்டடத்தை சீல் வைக்கிறதுக்கும் அரசாங்கத்துக்கு அனுமதி உண்டு, உத்தரவு உண்டு, அந்த அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்குது. அதனால் தயவு செய்து பிளான் அப்ரூவலுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா. வாங்க இப்போ அந்த சர்க்குலரை பார்ப்போம். இந்த சர்க்குலர் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆணையர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் தலைமைச் செயலகத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்னா எல்லா கலெக்டர் ஆஃபீஸுக்கும் வந்திருக்கு. கலெக்டரோட உத்தரவின் பேரில் அனைத்து பஞ்சாயத்துக்கும் இந்த இது போயிருக்கு. கட்டிட அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2500 சதுரடி இருக்கக்கூடிய சைட்டோட அளவு 2500 சதுரடி. அப்படி இருக்கிறதுக்கும் 3000 ஸ்கொயர் ஃபீட்டு இருக்கக்கூடிய வீட்டுக்கும் நீங்கள் வந்து கட்டடம் கட்டுறதுக்கு அனுமதி இந்த சுயசான்று முறை, அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நார்மல் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டில் இந்த செல்ஃப் டிக்ளரேஷனில் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு பணம் அதிகமாக கட்டணும், ஃபீஸ் வந்து அதிகமாக கட்டணும். ஆனால் அது உடனே வந்துடும். நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்லோடு பண்ண உடனேயே நீங்கள் ஃபீஸை கட்டின உடனேயே உங்களுக்கு அப்ரூவல் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி அந்த செகண்ட் மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த செகண்ட் மெத்தடில் போனீங்கன்னா ஃபீஸ் கம்மி, ஆனால் லேட் ஆகும். அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ளூ பிரிண்ட்டு உங்கள் கைக்கு வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா. இது 10,000 சதுரடிக்குள்ளே இருக்கக்கூடிய வீடுகள் கட்டுறதுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்பே உங்களுக்கு வந்து அனுமதி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா டிடிசிபி அப்ரூவலுக்கு போகணும். அதுதான் இதில் வந்து நகர் மற்றும் ஊரமைப்பு துறைன்னு போட்டிருக்க மாதிரி இதில் இந்த கட்டட அனுமதி பெற்ற கட்டிடம், அனுமதி பெறாத கட்டிடங்கள் நல்லா வகையாரா பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இதில் மேட்ருனா இதை சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த காப்பியை வந்து நான் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு இதோட இமேஜ் ஃபைல்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் அதில் இருக்கும். நீங்கள் தாராளமாக அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆச்சா. இதில் என்ன மேட்ருன்னு இருக்குன்னா நீங்கள் வந்து கட்டடத்தை கரெக்டாக அனுமதி வாங்காமல் கட்டினீங்கன்னா உங்கள் கட்டடத்தை இடிக்கிறதுக்கும் உங்கள் மேலே அந்த கட்டடத்தை வந்து சீல் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு அதில் போட்டிருக்காங்க. அனுமதி பெறாமல் கட்டப்படும் கட்டடம் தொடர்ந்து கட்டப்பட்டு கொண்டிருந்தால் அதை பூட்டி முத்திரையிடும், அதை சீல் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து பொதுமக்கள் யாரும் வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க. டைரெக்டாக போய் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர், அதாவது ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர்னு சொல்லக்கூடியவர், நாங்களும் பஞ்சாயத்துக்கு பணம் கட்டி நாங்கள் வந்து ப்ளூ பிரிண்ட்டுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு பேர் ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர். நாங்களும் வரி கட்டி தான் அந்த இதை வாங்குகிறோம். ஸோ அவங்கள யாருமே இலவசமாக பண்ண மாட்டாங்க. அந்த வேலைக்கு நாங்கள் வரி கட்டி இருக்கிறதுனால உங்ககிட்டையும் கணிசமான எங்கள் செய்கிற வேலைக்கும் அந்த ஃபீஸையும் உங்கள்கிட்ட வரியாக வாங்குறதுக்கு நாங்களும் காசு வாங்கிட்டு தான் செய்வோம். சரியா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே பணம் தான். கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே பணம் கட்டணும், வரி கட்டணும். இதெல்லாம் வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணலைன்னா பூட்டி சீல் வைக்கிறதுக்குன்னு தெளிவான போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு படிவங்களும் அவங்களே என்க்ளோஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஆங்கில படிவங்கள். அதவே வந்து கீழே வந்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா நீங்கள் வந்து நீங்கள் அந்த கட்டடம் கட்டுறதுக்கு அனுமதி வாங்கினீங்களா இல்லையான்னெல்லாம் நீங்கள் எது வாங்கியிருக்கீங்களோ அதெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்பாங்க. அடுத்து வந்து அதெல்லாம் வந்து சமர்ப்பிக்க சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட வந்து எனக்கு பஞ்சாயத்து உள்ள 7 நாளுக்குள்ளே இதெல்லாம் சமர்ப்பிங்க, அனுமதி வாங்கிறதுக்கு உண்டான வேலைகளை பாருங்கன்னு கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து விதிமீறல் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து அகற்றுவதற்கோ இடிக்கிறதுக்கோ, அதாவது பாருங்கள்,
இடிக்கிறதுக்கோ மாற்றம் செய்யறதுக்கோ நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் இடிக்க சொல்ல மாட்டாங்க. பட் வந்து யாராவது அரசியல் தலையீடுகள் இருந்து யாராவது உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா உங்களோட கட்டடத்தை கண்டிப்பாக இடிக்கிறதுக்கும் அரசாங்கத்துக்கு அனுமதி உண்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ சட்டவிரோதமாக நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே கேஸ் போடுறதுக்கோ அதை நிறுத்தி வைக்கிறதுக்கோ உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. இதுதான் அந்த லெட்டரில் இன்னைக்கு வந்திருக்கு. இதுதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஹைலைட்டாக ஓடிட்டு இருக்கு. கட்டடத்தை வந்து அனுமதி வாங்காமல் கட்டினீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் போடுவாங்க. உங்கள் கட்டடத்தை இடிக்கிறதுக்கோ சீல் வைக்கிறதுக்கோ அரசாங்கத்துக்கு உரிமை உண்டு. சரிங்களா? இதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். இப்போது நான் வந்து இப்போ கட்டடத்தை வந்து நான் அனுமதி இல்லாமல் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் கட்டிட்டேன்னா தயவு செய்து அந்த ஊர் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரியை போய் பாருங்கள். பார்த்து இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு கேளுங்க. ஒருவேளை அவங்க வாய்வழி பதிலாக உங்களுக்கு கொடுக்க மறுத்தால் நீங்கள் தாராளமாக ஆர்டிஐயில் தகவல் உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது, ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அது பிரகாரம் அவங்ககிட்டே கேள்வி கேளுங்க. அதுக்கு அவங்க பதில் கொடுப்பாங்க. அந்த பதிலை வச்சுட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்க. சும்மா எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி சார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு பொழுது போகாமல் கேட்காதீங்க. எங்களுக்கும் வேலை உண்டு, நாங்களும் இந்த வேலைகளுக்கு இடையில தான் உங்களுக்கு உதவணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். இந்த தகவல் பெரும்பாலான நாட்களுக்கு தெரியல, அதை தெரிய வைக்கிறோம். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு வழித்தடம் கொடுத்தாச்சு, இந்த ஆஃபீஸரெல்லாம் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு ஃபஸ்ட்டு அந்த ஆஃபீஸரை போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.